சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? 7ஆம் வீட்டை பார்க்க போறார் குரு. ஆண்களுக்காக இருந்தா திருமணம், பெண்களுக்காக இருந்தா அற்புதமான கணவன் மனைவி. இதை எல்லாத்தோட படிக்கிற பசங்களுக்கு இது அற்புதமான காலம். இவங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் வீடு வாங்கணுமா சார், அமையவே மாட்டேன். நியூமராலஜி பார்த்தா டாக்குமெண்ட் சரியில்லை, டாக்குமெண்ட் பார்த்தா வீடு பிடிக்கல, எல்லாம் சரி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எனக்கு பிடிக்கல சார். ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்களுக்கு உத்தியோக உயர்வு, வருமானத்துல அதிக வருமானம், பழைய கடன் தீர்தல். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? திருப்பதியில உள்ள ஜபாலி ஆஞ்சநேயேஸ்வரர் திருக்கோவில் திருமலையில மேல ரொம்ப அற்புதமான இடம், அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த குளத்துல குளிச்சுட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்கள்? தாராளமா 80%. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயால நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேற எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவா குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது.
இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் வந்து இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது வந்து சேனாதிபதியாக வர்றார், குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாது அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? யாருக்குன்னு கேட்கலையே நீங்க? ரிஷப ராசி ஆண்களுக்கு. வெரி குட். அதாவதுமா, அதை ஏன் நான் பர்டிகுலராக உங்களை கேட்டேன் தெரியுங்களா? 7ஆம் வீட்டை பார்க்க போறார் குரு. ஆண்களுக்காக இருந்தால் திருமணம், பெண்களுக்காக இருந்தால் அற்புதமான கணவன் மனைவி உறவு. இது வரைக்கும் நான் பிரிஞ்சு வாழ்ந்தேன் சார், அவர் ஃபாரின்ல இருக்கார், அவர் பெங்களூர்ல இருக்கார் சார், நான் மெட்ராஸில் இருக்கேன் சார், வாரத்துக்கு ஒரு நாள் வரேன் அப்படின்னா, இந்த ஆண் பெண் அப்படிங்கிற 2 பேருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இந்த ரிஷபத்தில் இருக்கு. குரு பார்க்குறார். திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நடந்தவர்களுக்கு சேர்ந்து வாழ்வார்கள், குழந்தைகளை பிரிஞ்சு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க. இதை எல்லாத்த விட படிக்கிற பசங்களுக்கு இது அற்புதமான காலம். மெமரி கூடும். இவங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க, நான் வீடு வாங்கட்டுமா சார், அமையவே மாட்டேன். நியூமராலஜி பார்த்தா டாக்குமெண்ட் சரியில்லை, டாக்குமெண்ட்டு பார்த்தா வீடு பிடிக்கல, எல்லாம் சரி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எனக்கு பிடிக்கல சார். ஆனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நல்லா அற்புதமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். ஆக ஆண்களுக்கு உத்தியோக உயர்வு, வருமானத்தில் அதிக வருமானம், பழைய கடன் தீருதல், அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, இதெல்லாம் கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம். சார், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்களும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்து டாக்டரோட கன்சல்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வீடு மனையெல்லாம் கிடைக்கட்டும், ஆனால் குழந்தை பாக்கியம் காலத்தை பயிர் செய்யணும்ல, அது கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு பண்ணுறத விட கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உச்சம் பெறக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே போகும், இல்லைன்னா மேலே போகும். ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படிங்கிறது அஷ்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் நீங்கள் மெட்டலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, சர்வ ஜாக்கிரதையாக நிதானமாக பண்ணுங்கள். ஓகே சார். ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இவங்க திருப்பதியில் உள்ள ஜபாலி ஆஞ்சநேயேஸ்வரர் திருக்கோவில் திருமலையில் மேலே இருக்கும். ரொம்ப அற்புதமான இடம், அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த குளத்தில் குளிச்சுட்டு, அந்த குளத்தவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி, பிரமாதமான தண்ணி. சுவாமிக்கு வந்து செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி வச்சுக்கிட்டாலே மனோபயம் மனோ கிளேச்சம் போகும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது எல்லாமே இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, கடகத்தில் இருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, குரு அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகும்போதும் சரி, இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சார், ராகு கேது மாறுறது இந்த குரு பெயர்ச்சியோட கொஞ்சம் சொல்லிடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனோ தைரியத்தில் இருக்குமே. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப சஞ்சலம் ஜாஸ்தி. அவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கூட குருவனுடைய தாக்கத்தினால புதிய உத்தியோகம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரமாதமாக இருக்கலாம். ஓகே சார். மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? தாராளமாக 80%, 80 மார்க்ஸ் அவங்க வாங்குவாங்க. ஒன்று தான், தீர்க்கமான முடிவும் சந்தேகமும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.